திருவண்ணாமலையில் இருந்து ஒரு அருளாட்சி செய்கிறார். அந்த திருவண்ணாமலையில் பார்த்தாலே சேஷாத்ரி சுவாமிகள் காஞ்சிபுரம் காமாட்சி கிட்டேன்னு வந்தவர். ரமண பகவான் மதுரை மீனாட்சி கிட்டேன்னு வந்தார். யோகி ராம்சரத்குமார் காசி விசாலாட்சி. பெரிய தெய்வீக சக்திகள், டிவைன் மதர், அவளுடைய தவப்புதல்களா இந்த 3 பேர் இருக்காங்க. அதுலேயும் சேஷாத்ரி சுவாமிகள் ரொம்ப யோகம் தியானம் அதில் ஈடுபட்டவர். ரமண பகவான் ஆத்ம விசாரம், நான் யார் அப்படிங்கிறத கண்டுபிடி ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் செல்ஃப் என்கொயரி, பக்தி, நாம சேவை, இதை ஜனங்களுக்கிடையே ஒரு பெரிய அருள் கிஃப்டா நமக்கு கொடுத்தார். ஆக அந்த 3 பேரும் இந்த சமீப காலத்தில் இந்த திருவண்ணாமலையில் இருந்து, திருவண்ணாமலையே ஏற்கனவே ரொம்ப ஒரு பெருமை பெற்ற இடம், ஞான பூமி. இல்லை இவங்க 3 பேரும் அருளா சுவாமி ஒரு இடத்துல இந்த கோவில் பற்றி எல்லாருக்கும் தெரியும். கணேஷ் கோயில் நித்யானந்த சுவாமின்னு ரொம்ப அன்பிரடிக்டபிள். அவர் அடுத்து என்ன சொல்வார் என்ன செய்வார்னே தெரியாது. அப்படியே ஒரு மேட்னஸ் இருக்கும் அவர்கிட்ட. சுவாமி எங்கேயாவது நம்ம ஏதாவது அதிக பிரசித்தனம் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். எனக்கு சில சமயத்தில் சத்தமாக முடிச்சு விடக்கூட பயமா. அந்த மாதிரி தான் சுவாமி எல்லாரையும் வச்சுருந்த அந்த இடத்துல தியானி சுவாமி செல்வர். இந்த பிச்சைக்காரனுடைய ஒவ்வொரு பார்வையும், உதிர்க்கிற ஒவ்வொரு வார்த்தையும், பண்ணக்கூடிய ஒவ்வொரு அசைவும், எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இந்த பிரபஞ்சத்தை ஒட்டி இருக்கு, இந்த பிரபஞ்சத்தோட இணைந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரே ரொம்ப ஒரு காஸ்மிக்காக இருக்கும். மகாத்மாக்களே ஒரு காஸ்மிக் பீயிங்ஸ் தான். நம்ம எல்லாம் இண்டிவிஜுவல்ஸ், நம்மெல்லாம் தனிப்பட்ட மனிதர்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் பிரபஞ்சமே அவங்களுடைய உடம்புன்னு சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு காஸ்மிக் பீயிங். அதனால